சித்தர்களுடைய ஒரு முக்கியமான சித்தர்களாக 18 சித்தர்களில் ஒரு முக்கிய சித்தராக பார்க்கப்படக்கூடிய திருமூலரின் திருமந்திரம் தான் தமிழர் நூல்களில், தமிழர் தத்துவ நூல்களில் யோகத்தை பற்றி, இன்றைய யோகத்தை பற்றி சொன்ன ஒரு மூத்த நூல் என சொல்லலாம். அதில் அதனுடைய 3ஆம் தந்திரத்திலையும் 9ஆம் தந்திரத்திலையும் யோகா எந்த அளவுக்கு மிக முக்கியமானது, உடலை நல்லா வைத்திருப்பதற்கு, உயிரை ஓம்புவதற்கு, மிக சரியாக நோய் வராமல் தடுப்பதற்கு, எல்லாத்திற்கும் இந்த ஆசனங்கள் எவ்வளவு அவசியம், யோகா எவ்வளவு அவசியம்னு முதல்ல சொன்ன தமிழ் நூல் திருமந்திரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதில் அந்த அடிப்படையிலையும் சரி, அதுக்கப்புறம் சித்தர்களுடைய பாடல்கள் பலவற்றிலும் சரி, மனதை குறித்திய பல்வேறு விஷயங்களை மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை ஏற்ற வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம் என்று ஒரு யோக படிநிலையில் இருக்கக்கூடிய வாசி பிராணாயாமத்தை கூட மனதோடு ஒப்பிட்டு பார்த்த ஒரு பெரிய ஒரு அறிவாற்றல் உள்ள ஒரு சமூகம் தமிழ் சமூகமாக இருந்துச்சு. இன்றைய 1950களுக்கு அப்புறம் தான் சிக்மண்ட் ஃப்ராய்டுங்கிறவர் நவீன மேற்கத்திய உலகத்திலிருந்து தோன்றி மனம் எந்த அளவுக்கு உடலுக்கு முக்கியமான ஒரு விஷயம், உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மனம் என்பது முக்கியமானது, அந்த நியூரோபிசியாலஜிக்கும் நோய்க்கும் உள்ள விஷயம் என்ன தொடர்பு, எப்படி அந்த சைக்காலஜியினுடைய தந்தையாக அவர் ஃப்ராய்டு பார்க்கப்படுகிறார். ஆனால் அவர் பிறப்பதற்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சமூகம் அந்த மனதிற்கான ஒரு மிக முக்கியமான மனமது செம்மையானால் எதுவுமே தேவையில்லை, வாசி ஏற்ற வேண்டாம், மந்திரம் ஜபிக்க வேண்டாம்ங்கிற அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை பார்த்திருக்கிறார்கள். அந்த வகையில் நம் தமிழ் சமூகத்தினுடைய, நம் இந்திய சமூகத்தினுடைய மிக மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு, ஒரு வாழ்வியல் சூத்திரம் யோகா என நம்ம சொல்ல முடியும். அது இன்றைய அறிவியலாளர்களால் பார்க்கும்போது பல பிரமிப்புகளையும் பல ஆச்சரியங்களையும் மருத்துவ உலகில் கொடுக்கிற மாதிரி இருக்கு. வெறும் பிராணாயாமம்ங்கிறது ஆக்சிஜனை உள்ள இழுத்து ஆக்சிஜனை செல்களுக்கு அனுப்புறது மட்டுமல்ல, அதையும் தாண்டி பல்வேறு உடலின் பிசியலாஜிக்கலாக பல விஷயங்களை மாற்றுவதை இன்றைய நவீன ஆய்வாளர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. ஒரு நாள்பட்ட நோய் கூட்டத்தில் இன்றைய இளைய தலைமுறை சிக்கி கொண்டிருக்கக்கூடிய காலம், 25லிருந்து 45 வயதுக்கு உள்ளக்கூடிய ஒரு இளைஞர்கள் கூட்டம் தான் இன்னைக்கு இந்தியாவிற்கு பெரிய முதுகெலும்பு. இந்த இளைஞர்கள் கூட்டம் இந்தியாவில் தான் உலகத்திலேயே அதிகமாக இருப்பதால் தான் இந்தியாவிற்கான ஒரு மிகப்பெரிய பிரகாசமான வாய்ப்பு உலகத்தில் பிற நாடுகளை விட அதிகமாக இருக்கிறதுன்னு வல்லுநர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதே இளைஞர் கூட்டத்திற்கு இன்றைக்கு சவாலாக இருப்பது சக்கரை நோய், இரத்த கொதிப்பு, புற்றுநோய், மாரடைப்பு, நாள்பட்ட உளவியல் நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் கம்யூனிகபிள் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் அப்படிம்பாங்க. இந்த கூட்டத்தில் இந்த இளைஞர் கூட்டம் சிக்கி கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திலிருந்து, இந்த நோய் கூட்டத்தினுடைய ஒரு வலுவான பிடியிலிருந்து இந்த இளைஞர் கூட்டம் வெளியேற வேண்டும் என்றால் அதற்கு மிக அடித்தளமான ஒரு விஷயம் மனம் குறித்த தெளிவான புரிதலும், உடலை சீராக நோயிலிருந்து வராமல் காத்து கொள்வதற்கான உணவு பழக்கமும், அதை தாண்டி இந்த யோக பயிற்சியும் மிக மிக அத்தியாவசியமான விஷயம். நம் வீட்டு குழந்தைகள், நம் வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், நாம் அத்தனை பேரும் ஒரு நாளைக்கு குளிப்பது மாதிரி, உணவு எடுப்பது மாதிரி, ஒரு சரியான உடையை தேர்ந்தெடுத்து நாம் அணிந்து கொள்வது மாதிரி, உடலின் ஒரு நாள் பொழுதின் அத்தியாவசியமான செய்கைகளுக்கு நாம் எந்த வேலையில் இருந்தாலும் தவறாமல் செய்வது மாதிரி யோக பயிற்சியை ஒவ்வொருவரும் எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் நம்முடைய இளைய தலைமுறையும் நம்முடைய அடுத்த தலைமுறையும் இந்த நோய் பிடியிலிருந்து காப்பாற்ற முடியும்.